Alhamdulillahi wa kafa wassalamun ala ibadihi alladhina istafa amma ba'd. Faqad qala Allahu ta'ala fil Qur'an al-Karim ba'da a'udhu billahi minash shaitanir rajim bismillahir rahmanir rahim inna balawnahum kama balawna ashabal jannah idha aqsamu la yasrimunnaha musbihin wa la yastathnun fatafa 'alayha ta'ifun min rabbika wa hum na'imun فأصبحت كالصريم فتنادوا مصبحين. கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹு தாலா ஒரு மனிதனோட அவனுடைய யக்கீனின் பிரகாரம் அவனுடைய நம்பிக்கையின் பிரகாரம் நடந்து கொள்கின்றான். எந்த அளவுக்கு அடியானுடைய யக்கீன் அல்லாஹ் மீது இருக்கின்றதோ, அல்லாஹ் மீது நம்பிக்கை இருக்கின்றதோ, அந்த அளவுக்கு அல்லாஹு தாலா அவனோட தன்னுடைய ஏற்பாடுகளை, தன்னுடைய மறைமுகமான குதிரத்துகளை, மறைமுகமான ஹசானாக்களை அவனோட அல்லாஹ் ஆக்கி விடுகின்றான். அல்லாஹுடைய முடிவுகள் யக்கீனுக்கு ஏற்றவர் தான் இறங்கும். அதனால தான் ஒன்றுக்கு ஈமான், இன்னொன்றுக்கு யக்கீன், ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஈமான்டா அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்வது, யக்கீன் என்று சொல்வது அதில் உறுதியான நம்பிக்கை, ஈமான்ல உறுதி. உதாரணத்துக்கு சொல்லன்னு சொன்னால், ரெண்டு பேர் நின்று கொண்டு காதர் நானன் ஒருத்தரை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறாங்க. ஒருத்தர் சொல்லாரு, காதர் நான் நினைக்கிறாரு, அவர் அம்பெய்தார் என்று சொன்னால் அல்ல ஷூட் பண்ணினா அவருடைய குறி ஒரு நாளும் தவறாது. பறக்கிற பறவையை ஷூட் பண்ணுவார், பறக்கிற பறவைக்கு அம்பெய்வார். இப்போ மற்றவர் சொல்லார், ஓ உண்மைதான் நீங்கள் சொல்கிறீங்க, அவர் ஷூட் பண்ணினாண்டா அது குறி தவறாது. எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அவர் ஷூட் பண்ணுவார். 100 அடி 200 அடி 300 அடி தூரம் அவருக்கு பெருசு இல்லை. அவர் குறி பார்த்தானா குறி தவறாது. ரெண்டு பேரும் ஒரு அரை மணித்தியாலமாக காதர் நானை பற்றி பயான் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அவர் இப்படி, அவர் இப்படி, இவர் சொல்லார் கொஞ்சம், அவர் சொல்லார் இன்னும் கொஞ்சம், இப்படி. அந்த நேரம் பார்த்து காதர் நானை வராரு. இப்போ அவங்க சொல்கிறாங்க, ஆயுஸ் 100, இப்போ தான் உங்களை பற்றி பேசி கொண்டிருந்தோம், என்ன பேசுனீங்க? அவர் சொல்லாரு, நீங்கள் குறி பார்த்து ஷூட் பண்ணினீங்கன்னு சொன்னால் அல்ல அம்பெய்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு குறி தவறாது. மற்றவர் சொன்னார், ஓ நீங்கள் அந்தளவுக்கு உங்களோட குறி பார்த்து தெரிகிறது, அந்தளவுக்கு நேரானது, தவறாதுன்றலாம். அப்போ சொன்னால், சரி இப்போ கொஞ்சம் செக் பண்ணுவோமே, நீங்கள் அங்கே போய் நில்லுங்க, உங்களோட தலைக்கு மேலே நான் எப்பல வைக்கிறேன், ஷூட் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் ரெண்டு பேரும் அரை மணித்தியாலமாக பேசி கொண்டிருந்தாங்க. காதர் நானா ஷூட் பண்ண குறி தவறாது, குறி தவறாண்டு. இப்போ ஒருத்தரை போய் நிற்க சொன்னாப்புல, இல்லை எனக்கு ஏலா, இல்லை நீங்கள் தான் இப்போ சொன்னீங்க, சொன்னதான் இருந்தாலும் தப்பி தவறி கொஞ்சம் கீழுக்கு ஆயிட்டுண்டா தலை போச்சே, தப்பி தவறி. மற்றவர் சொன்னார், இல்லை காதர் நானா, எப்பல் இல்லை தேசிக்கா எலுமிச்சை பழம், அதை வச்சு கூட நீங்கள் ஷூட் பண்ணுங்க, நான் நிற்கிறேன் தயார், எனக்கு நம்பிக்கை இருக்கு. இதுதான் ஈமானுக்கும் யக்கீனுக்கும் வித்தியாசம். இவ்வளோ நேரம் பேசினாங்களா, அது ஈமான். காதர் நானா ஷூட் பண்ணா குறி தவறாது, காதர் நான் அம்பெஞ்சா நீ தவறாது. சந்தர்ப்பம் வரும் பொழுதோ என்ன நம்பிக்கை வரும், அதான் யக்கீன். அப்போ அவர் சொன்னாரே, நீங்கள் அம்பைங்க குறி பார்த்து எறிங்க, பிரச்சனை, நான் நிற்கிறேன், ஏன்னா அவங்களோட குறி தவறாது, இதுதான் யக்கீன். இதைத்தான் நல்லா எதிர்பார்க்குறான். இன்றைக்கு நாங்களும் சொல்றதான், அல்லாஹ் தான் செய்கிறான், அல்லாஹ் கொண்டு தான் நடக்கும், நோயை தாரதும் அல்லாஹ் தான், சுகத்தை கொடுக்குறான் அல்லாஹ் தான், அவன் நாடுறதான் நடக்கும், அவன் நாடுறது தவிர அவன் நாடாட்டி ஒன்றும் நடக்காது. ஆனால் தனக்குன்னு வரும் பொழுதோ இந்த ஈமான் யக்கீனாக இல்லை என்று சொன்னால், அல்லாஹ் தான் செய்கிறான், இருந்தாலும் எப்படி நான் மனைவியை மட்டும் விட்டுட்டு போகிறது, எப்படி நான் கடையை விட்டுட்டு போகிறது, எப்படி அதை செய்கிறது, இப்படி இதை செய்கிறேன்னு வந்துடும். இது வெறும் ஈமான், யக்கீன் இல்லாத ஈமான். இதுக்கு அல்லா இடத்துல மதிப்பில்லை. அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் யக்கீன் வரணும். சகோதர பெரியார்களே, இந்த விஷயங்களை பற்றி
விளங்குறது கஷ்டம், விளங்கிட்டால் செய்கிறது லேசி. மறுமையுடைய விஷயங்கள் எல்லாம் விளங்குறது கஷ்டம், விளங்கினால் செய்கிறது லேசி. துனியாத விஷயங்கள் விளங்குறது லேசி, ஆனால் அடையிறது கஷ்டம். அப்படி தான் எல்லாம் அமைச்சு வச்சுக்கிறான். உதாரணமாக நீங்கள் போய்கொண்டிருக்கிறீங்க, ஒரு பெரிய ஒரு மாளிகை, அதை சுற்றி பெரிய கார்டன், மதில், உள்ளுக்கு கார்டன், பூந்தோட்டம் மாதிரி அமைச்சிக்கிறார். இதே மாதிரி ஸ்விம்மிங் பூல், பெரிய லேண்ட் குரூசர் அல்லது பஜ்ரோ ஒன்று நிப்பாட்டப்பட்டிருக்குது, வீட்டில் வேலைக்காரர்கள் எல்லாம் இருக்குது. இப்போ இதை பார்த்து இவர் விளங்குறாரு, இதை அடையிறண்டா முயற்சி செய்யணும். இது துனியா. இவ்வளோ பெரிய வீட்டை அடையிறண்டா, இவ்வளோ பெரிய அழகான வாகனம், இவ்வளோ வேலைக்காரர்கள், இதை அடையிறண்டா முயற்சி செய்யணும், கஷ்டப்படணும். இதை விளங்குறார். லேசாக விளங்கிறேலும் சும்மா இந்த வீடு வராது, லேண்ட் குரூசர் சும்மா வீட்டுக்கு வராது, இந்த அழகான ஸ்விம்மிங் பூல், இந்த அழகான தோட்டங்கள் சும்மா வரல, இதை கஷ்டப்பட்டு அடையணும். இது விளங்குற லேசி, ஆனால் அடையிறது கஷ்டம், டைம் எடுக்கும். உடனே 4 மாதம் போயிட்டு வந்தால் வீடு முன்னால் வந்து நிற்காது, வாகனம் வராது, பூந்தோட்டம் வராது, லேண்ட் குரூசர் வராது. அடையிறதுக்கு டைம் எடுக்கும். சில நேரத்தில் 20-30 வருஷங்களுக்கு கூட எடுக்கலாம், ஆனால் அடைவாரான்னு சொல்ல இயலாது. ஆனால் சகோதர பெரியார்களே, தீனுடைய விஷயங்கள் இருக்குது, விளங்குறதான் கஷ்டம், விளங்கிட்டால் அடையிறது லேசி, விளங்கிட்டால் அடையிறது லேசி. உதாரணமாக அல்லாஹு தஆலா சொல்கிறான், மன் ஜாஅ பில் ஹஸனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா. யார் ஒரு நன்மையை கொண்டு வருகின்றாரோ அவருக்கு அது மாதிரி 10 மடங்கு அல்லாஹ் தரதாக சொல்கிறான். இது தீன். நன்மையான காரியத்தை செஞ்சால் யக்கீன் இருந்துச்சுன்னா நிச்சயமாக அல்லாத மாதிரி 10 மடங்கு கொடுப்பான். இது விளங்குறது கஷ்டம். அது எப்படி? அது பிஸ்னஸில் போட்டால் 1க்கு 2 கிடைக்கிறது, 3 கிடைக்கிறது விளங்குது. 100 ரூபா போட்டால் 200 ரூபா கிடைக்கிறது விளங்குது. அதுக்கு முயற்சி செய்ய தயார், இது டக்குன்னு விளங்கிடும் எல்லாருக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய பாதையில் சதக்கா செஞ்சால், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழித்தால் 1க்கு 10 குறைஞ்சது 700 வரையும், அதுக்கு அப்புறம் 7 லட்சம் வரையும், இது விளங்குறது கஷ்டம். விளங்கினால் கஷ்டப்பட தேவை கொடுக்கறதுக்கு, விளங்கிச்சுன்னா கொடுக்குற லேசி. விளங்குறது தான் கஷ்டம். இதுக்கு தான் ஈமான் இல்லை, யக்கீன் உண்டாகணும். ஒரு தடவை ராபியத்துல் அதவியா ரஹ்மஹுல்லா அவங்க வீட்டில் இருக்கிறாங்க. சில நல்லடியார்கள் விருந்தாளிகளாக அவங்க வீட்டுக்கு வராங்க. இப்போ அவங்க வீட்டில் அவங்க தொழுது கொண்டிருக்கிறாங்க. அவங்க அங்கால உட்காடுறாங்க. வீட்டில் 2 துண்டு ரொட்டி தான் இருந்துச்சு. இப்போ இவங்க பசியோடு வந்தாங்க. ஆன்மீக உணவையும் பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி, அதோட கொஞ்சம் வயிற்று பசியை நீக்கிக் கொள்வதற்காக வேண்டி 2 நோக்கத்தில் வந்தாங்க. வீட்டில் வந்து பார்த்தா வேறு எதுவும் இல்லை, 2 ரொட்டி துண்டு தான் இருந்துச்சு. அப்போ அந்த நேரம் பார்த்து இவங்க உட்காந்துக்க, ஒரு 7-8 பேர் உட்காந்துக்கிறாங்க. யாசகன் வந்து கதவை தட்டுறாங்க. இவங்க வேலைக்காரிட்ட சொல்கிறாங்க, இந்த 2 துண்டு ரொட்டியை கொடுத்துருங்க. இப்போ வந்த விருந்தாளிக்கு மனசுக்கு ஒரு கவலை, பசியோடு வந்திருக்கிறோம், விருந்தாளிகளை விருந்தோம்பல் செய்கிறது கடமை, அது கூட தெரியாமல் இவங்க கொடுத்துட்டாங்களேன்னு ஒரு மனசில் ஒரு உறுத்தல். இப்போ கொஞ்ச நேரத்தில் அப்படி கொடுத்துட்டு அவங்க தொலை தொடங்கிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் திரும்ப கதவு தட்டப்படுது. திறந்து பார்த்தா ஒரு வேலைக்காரி ஒரு தட்டில் உணவு எடுத்துகிட்டு வந்திக்கிறாங்க. சொன்னாங்க, உங்களுக்கு இன்னார் கொடுத்து அனுப்பினாங்க. அவங்க வேலைக்காரி சொன்னாங்க, கொஞ்சம் மீறி இருக்க சொல்லிட்டு தட்டை எடுத்து எண்ணி பாருங்கண்டு. ரொட்டி துண்டுகள் வந்திருக்குது 18 துண்டுகள். இவங்க சொன்னாங்க, இது எனக்குள்ளதெல்லாம் திருப்பி அனுப்பிடுங்கண்டு, இது எனக்குள்ளதல்ல திருப்பி கொடுத்துடுங்க. அவள் எடுத்துகிட்டு போயிட்டா. விருந்தாளிகளுக்கு மனசு கவலை, பசியோடு இருந்தோம், 2 ரொட்டி துண்டு இருந்துச்சு, அதையும் அனுப்பிட்டாரு. 18 துண்டு எல்லாம் பார்த்து அனுப்பி வச்சான்னு இவர் எனக்கு இல்லைன்னு திருப்பி அனுப்பிட்டாரு அப்படின்ட்டு. அதோட கொஞ்ச நேரத்தில் இன்னொருத்தர் வந்து கதவை தட்டுறார். கதவை திறந்தா அதே மாதிரி வேறு பெண்ணொன்று வந்திருக்கிறா. தட்டு நிறைய ரொட்டி துண்டுகள், கறியெல்லாம் கொண்டாந்து வைக்கிறாங்க. சொன்னாங்க, கொஞ்சம் இருங்க. எண்ணி பார்த்தாங்க, 20 துண்டுகள் இருந்துச்சு. சொன்னாங்க, இது எனக்கு தான் வந்திருக்குன்னு எடுத்துக்கொண்டாங்க. அதுக்கு பிறகு விருந்தாளிகளுக்கு விருந்தளிச்சாங்க. வந்தவங்க கேட்டாங்க,
இது என்ன விஷயம்? இது இருந்த ரெண்டு துண்டு ரொட்டியும் நீங்கள் தானம் கொடுத்துட்டீங்க. 18 துண்டுகள் வந்துச்சு, அதை கூட இல்லைண்டு எனக்கு வரலன்னு திருப்பி அனுப்பிட்டீங்க. 20 துண்டு வந்து எடுத்துக்கொண்டீங்க. அவங்க சொன்னாங்க, விருந்தாளிகளை விருந்தோமல் செய்கிறது கடமைன்னு எனக்கு தெரியும், ஆனால் 2 துண்டு ரொட்டியை கொண்டு ஒன்றுமே செய்ய இயலாது. அதனால் அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சு யக்கீன் வச்சு நான் சதக்கா செஞ்சிட்டேன். அல்லாஹ் சொல்கிறான், மன் ஜாஅ பில் ஹஸனத்தி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, யார் ஒரு நன்மையான காரியத்தை செய்வதற்கு 10 மடங்கு கிடைக்கும் குறைஞ்சது. அப்போ 2க்கு 10 18 அல்ல, 2க்கு 10 20, 2 10 மடங்கு 20. அதனால் 18 துண்டு வந்த நேரம் இது எனக்கு வரலன்னு திருப்பி அனுப்பினேன். அல்லாஹ்வுடைய வார்த்தை பொய்யாகாது. அதுக்கு பிறகு அல்லாஹ் 20 துண்டு அனுப்பி வச்சான். இதுதான் யக்கீன் சகோதரர்களே. இன்றைக்கு எங்களுக்கு வந்தது போதும் எடுத்துக்கொள்வோம். இது அனுப்பினா 20 வருமாண்டு சந்தேகம், வந்தது போதும் எடுத்துக்குவோம். இதுதான் எங்களோட நம்பிக்கை. இது யக்கீன் இல்லாத தன்மை. அவங்கள்ட்ட யக்கீன் இருந்துச்சு, அல்லாஹு தஆலா கொடுத்தான். அல்லாஹுடைய ஃபைசலா, அல்லாஹுடைய முடிவுகள் யக்கீன் மீது தான். இந்த அளவுக்கு உறுதியாக நம்பிக்கை எல்லாம் இது இருக்கோ, அல்லாஹு தஆலா பிரகார முடிவு உண்டாக்குவான். யக்கீன் இல்லாமல் கொடுக்கிறது இது வெறும் சடங்கு. யக்கீன் இல்லாத தொழுகை இது வெறும் சடங்கு. யக்கீன் இல்லாத நோன்பு வெறும் சடங்கு. வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகாது. அதனால யக்கீன் உண்டாக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. நிச்சயமாக அல்லாஹ் செய்வான், அல்லாஹ் தருவான் நம்பிக்கை இருக்கணும். ஒரு மனிதர் போய்கொண்டிருக்கிறார். புகாரி ஷரீஃப் ரிவாயத்தில் வருது. போய்கொண்டிருக்கும் பொழுது ஒரு சின்ன ஒரு மேகம் ஒன்று வருது. அப்போ அதுக்கு ஒரு சத்தம் ஒன்று வருது, இஸ்கி ஹதீகத ஃபுலான், இன்னாருடைய தோட்டத்துக்கு தண்ணீர் பாய்ச்சுன்னு சொல்லி சத்தம் கேட்குது. இவர் கேட்குறார் வாரவர். அப்போ அந்த மேகம் போய்கொண்டிருக்குது. இவரும் பின்துயர்ந்து போகிறாரு. கொஞ்சம் தூரம் போனால் ஒரு மனிதருடைய தோட்டத்துக்கு மேலே நின்று மழை பொழியுது. அது அப்படியே விழுது தண்ணி. அவர் என்ன செய்கிறாரு, அந்த தண்ணியை அப்படியே திருப்பி கொண்டிருக்கிறார். தன்னுடைய தோட்டத்தில் செடிகளுக்கு போகிற மாதிரி திருப்பி கொண்டிருக்கிறார் வாய்க்கால்ற. இப்போ அவர் கேட்டார், இன்னாரே உங்களோட பேர் என்ன? அவர் சொன்னார், ஏன் என்னுடைய பேர் எதுக்கு கேட்குறீங்க? இன்னொரு ஆச்சரியமான விஷயம் ஒன்று இருக்குது, அது சொல்கிறேன், நீங்கள் சொல்லுங்க உங்களோட பேர் என்னாண்டு. அவருடைய பேரை சொன்னார். எந்த பேர் மேகத்தில் இருந்து கேட்டாரோ, இன்னாருடைய தோட்டத்துக்கு தண்ணீர் பாய்ச்சிங்கன்னு அந்த பேர் தான் சொன்னார். அவர் சொன்னார், உங்களோட பேர் எதுக்கு பேரை கேட்டீங்கன்னு சொன்னார், நான் வந்து கொண்டிருக்கும் பொழுது மேகத்துண்டு ஒன்று வந்து கொண்டிருந்துச்சு. அந்த மேகத்துண்டுக்கு இந்த சத்தம் ஏவல் வந்ததை நான் கேட்டேன். அசரீரி சத்தம், இன்னாருடைய தோட்டத்துக்கு தண்ணீர் பாய்ச்சிங்கண்டு. நான் பின்துயர்ந்து வந்தேன். அப்போ நீங்கள் இங்கே உட்காந்துருக்கிறீங்க, அதான் கேட்டேன். உங்களோட பேரை சொல்லப்பட்டது. அவர் கேட்டார், உங்களோட அப்படி என்ன அமல் நீங்கள் செய்கிறீங்க? எதனால் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு இப்படி உதவி செய்கிறான்? அவர் சொன்னார், நீங்கள் இப்படி சொன்னதுன்னா நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் என்னுடைய வருமானத்தில் அறுவடை செஞ்ச உடனே, விவசாயம் செஞ்சு அறுவடை செஞ்ச உடனே அதை 3ஆக நான் பிரிப்பேன். பிரித்து ஒரு பங்கு என்ன செய்வேன், திரும்ப இதில் ஈடுபடுத்துறதுக்கு விவசாயத்துக்கு பயன்படுத்த ஒதுக்குவேன். 3ல் ஒரு பகுதியை என்னுடைய குடும்பத்துடைய செலவினங்களுக்கு தேவைக்காண்டி பயன்படுத்துவேன். மற்ற 3ல் ஒரு பகுதியை சதக்கா செஞ்சிடுவேன். அவன் சொன்னாங்க, இதனால தான் அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு இப்படி ஏற்பாடு செஞ்சிடறான். அவர் யக்கீனோட செஞ்சார், அல்லாஹ் தஆலா அப்படி ஏற்பாடு செய்கிறான். எப்போ யக்கீனில் குறை உண்டாகுமோ, அல்லாஹுடைய மறைமுகமான ஹசானா எங்களோட சேராது, எங்களுக்கு உதவியாக வராது. இதுக்கு மாற்றமாக அல்லாஹ் இன்னொரு சம்பவத்தை குர்ஆனில் சொல்கிறான். இன்னா பலவ்னாஹும் கமா பலவ்னா அஸ்ஹாபல் ஜன்னா, சூரா நூன் வல் கலம் அல்லாஹ் சொல்கிறான், இந்த குறைஷி காஃபிர்களை நாங்கள் அந்த தோட்டவாசிகளை சோதித்தது போன்று நாங்கள் இவர்களையும் சோதிச்சிருக்கிறோம். இது அக்ஸமு லயஸ்ரிமுன்னஹா முஸ்பிஹீன், அவங்க சத்தியம் பண்ணினாங்க, நாளை காலையில் நாங்கள் சுபஹோட அதிகாலையிலேயே சூரியன் உதிக்கிறதுக்கு முந்தி நாங்கள் தோட்டத்துக்கு போவோம், போய் நாங்கள் அறுவடை செய்வோம். அந்த நேரத்தில் யாருக்கும் இந்த செய்தியும் தெரியக்கூடாது. இது என்ன நடந்துச்சுண்டா, யமனில் ஒரு தோட்டத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். வர்வான் என்று சொல்லக்கூடிய அந்த தோட்டம், அது ஒரு நல்ல சாலிஹான ஒரு அடியானுக்கு சொந்தமாக இருந்துச்சு. அவர் என்ன செய்வார்ண்டா, அதனுடைய இது அந்த மனிதர் செஞ்ச மாதிரி 3ஆக பிரித்து ஒரு பகுதியை சதக்கா செஞ்சிடுவார், ஒரு பகுதியை திரும்பக்கு பயன்படுத்துவார், திரும்ப ஒரு பகுதியை குடும்பத்துக்கு தேவைக்கு எடுப்பார். இவருடைய வளமை தான். அது மட்டும் இல்லாமல் அறுவடை தினத்தில் ஏழைகளுக்கெல்லாம் அழைப்பு கொடுத்துருவார், இன்றைக்கு அறுவடை செய்கிறோம், வாங்க வேண்டிய மட்டும் எடுத்துகிட்டு போங்கண்டு. இடைக்காலங்களில் பழங்கள் குலுங்கி கொண்டிருக்கும், வேண்டிய மட்டும் பறித்து கொண்டு போகிறதுக்கு அனுமதி கொடுத்துவார், யாருக்கும் எந்த தடையும் கிடையாது.
இப்படி தாராள மனப்பான்மை உள்ளவர் இருந்தார். அல்லாஹும் அவருக்கு செழிப்பாக கொடுத்து கொண்டிருந்தான். இப்படி இருக்கும் பொழுதோ அவருக்கு காலத்தில் அவர் வஃபாத் ஆயிட்டார். இப்போ அவருக்கு 3 ஆண் மக்கள் இருந்தாங்க. அவங்கள்ட்ட தீன் இருக்கல்ல, அவங்க பெரிய தீன்தாரிகள் இருக்கல. அதனால் அவங்க பேசிக்கொண்டாங்க, எங்களோட வாப்பா செய்கிற மருத்துவமான வேலை, வரக்கூடிய காசு பணத்தை எல்லாம் இப்படி கொடுத்து கொண்டிருக்கிறார் ஏழைகளுக்கு, எங்களோட எதிர்காலத்தை பார்க்குறது இல்லையா, நாங்கள் இன்றைக்கி யோசிக்கிறோம் இல்லையா, பிள்ளைகளுடைய ஃபியூச்சரை கவனிக்கிறது, ஃபியூச்சருக்கு சேகரிக்கிறது. ஃபியூச்சருக்கு சகோதரர்களே சேகரிக்க வேண்டிய மார்க்கம்தான். தீனத்தை நாங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். தீனை கொடுத்துட்டோண்டா ஹதரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொன்ன மாதிரி, என்னுடைய பிள்ளைகள் சாலிஹான குழந்தைகளாக இருந்தால் வஹுவயத்தவல்ல சாலிஹீன், அல்லாஹ் அவர்களுக்கு பொறுப்பாகுவான். என்னுடைய பிள்ளைகள் தீன் இல்லாதவங்க இருந்தால் அவனுங்களுக்கு துனியாவை கொடுத்துட்டு போய் என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? அந்த காசு அவன்கள் மார்க்கத்துக்கு முரணாக செலவழித்து அந்த முசீபத்தை நான் தான் சுமந்து கொள்ளணுமே. இன்றைக்கி பிள்ளைகளுக்கு தீனை கொடுக்காம துனியா கொடுத்துட்டு போகிறவங்க எல்லா நிலைமையுமே தான். அன்றைக்கு நான் ஒருத்தரோடு கூட வந்து கொண்டிருந்தேன் வாகனத்தில். இது ஒரு 7-8-10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். 99 14 வருஷத்துக்கு முன்னாடி. அப்பா ஒருத்தர் சொன்னார், உங்களோட வாப்பா மூத்தாயிட்டார், வாப்புக்கு யாசின் ஓதனியான்னு கேட்டார். 2 பேரும் கூட்டாளி. அவர் சொன்னால் இதுக்கு வாப்புக்கு யாசின் ஓதணும் இல்லை, வாப்புக்கு யாசின் ஓதர் இல்லையா? அவர் எனக்கு என்ன செஞ்சார், அந்த மனுஷனை நெஞ்சை கொண்டு வந்து பிறக்க வச்சுட்டார். நான் இல்லாட்டி அமெரிக்காவில் பெரிய ஒரு ஆளுக்கு பிறந்திருக்கணும். நவுது பில்லாஹி மின் தாலிக். எவ்வளோ பெரிய மடத்தனமான வார்த்தை பேசுகிறான். ஒரு இஸ்லாமிய ஊரில் ஒரு முஸ்லீமுடைய மகனாக பிறந்து அவனுக்கு பாக்கியமாக தெரியலை. அமெரிக்காவில் நான் பிறந்திருப்பேன், இவரால் தான் நான் இங்கே பிறந்தேன். பிள்ளைகளுக்கு சாலிஹான பிள்ளைகளை ஆக்காட்டி உலக கல்வியில் அங்கே முன்னேறினவங்க தான். மார்க்கத்துடைய அறிவில்லாததுனால அந்த மாதிரி பேச்சு அவர் பேசுகிறார். அவருக்கு சொன்னாலும் விளங்கக்கூடிய மனிதரெல்லாம் என்ன, நான் சும்மா வந்தேன். பெரிய ஆள், பெரிய எத்தனை பிள்ளைகளுக்கு சொந்தக்காரர். ஆள நிலைமை தான் சகோதரர்களே. மார்க்கம் இல்லாட்டி, மார்க்கம் இருந்தால் அல்லாஹுத்தாலா பொறுப்பாகுவான். இப்போ இந்த 3 மக்கள் மார்க்கம் இருக்கல்ல, வாப்பட சேலை மடத்தனமாக கருதினாங்க, மடையன்னு நினச்சாங்க. இப்போ என்ன நடக்குது? இப்போ அவன் சொல்லாங்க, இப்போ இந்த தர அறுவடை நேரம் நாங்கள் ரகசியமாக போகிறோம், ஒத்தனுக்கும் தெரியக்கூடாது. ஏழைகளுக்கு அதிகாலையிலே போய் நாங்கள் என்ன செய்யணும், அறுவடை செஞ்சிடும், எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். ஃபன்தலகூஹும் யதகாஃபத்தூன் அல்லா யதுஹுலன்னஹல் யௌம அலைக்கும் மிஸ்கீன் வகதவ் அலா ஹர்தின் காதிரின். அவங்க இரவோடு இரவாக ரகசியமாக போகிறாங்க, ஒருத்தருக்கும் தெரியாமல் எச்சரிக்கையாக போகிறாங்க. எப்படியாவது போய் நாங்கள் அறுவடை செஞ்சிடும், ஒருத்தனுக்கு ஒன்றும் கொடுக்கக்கூடாது. ஃபலம்மா ரஅவ்ஹா காலு இன்னா லதால்லூன். எப்போ அந்த தோட்டத்துக்கு போய் பார்த்தால் தோட்டத்தை காணோம், தோட்டம் இல்லை. செழிப்பாக வளர்ந்திருந்த திராட்சை தோட்டம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, திராட்சை தோட்டம் செழிப்பாக இருந்த தோட்டத்தில் திராட்சை தோட்டமே இல்லை அந்த இடத்துல. இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுறாங்க, சிலருடைய ரிவாயத்தில் வருது, ஃபதாஃப அலைஹா தாயிஃபும் மிர் ரப்பிக வஹும் நாயிமுன். ஃபதாஃப அலைஹா தாயிஃபுன், அதன் மீது அந்த சுற்றி வரக்கூடிய ஒருத்தரை எடுத்துக்கொண்டு போயிட்டாரு, அவங்க தூக்கி கொண்டிருக்க நிலைமையில். அவங்க சொல்கிறாங்க, அந்த பூமியை அப்படியே அந்த தோட்டத்தை அப்படியே தூக்கிட்டு கொண்டு போய் தாயிஃபில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. இது ஹதீஸ் அல்ல, தஃப்சீருல் உலமாக்களுடைய கருத்து. தாயிஃப் ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், சவுதியுடைய பகுதி, மக்கா மதீனாவில் செழிப்பில்லாத இடங்கள். மஷாலா இப்போ தீனுடைய செழிப்பு ஒன்று இருக்குது, ஆனால் தோட்டம் துறவுகள் கிடையாது. தாயிஃப் ஒரு குளுமையான பகுதி. அந்த செழிப்பான பகுதி எமன்லேருந்து கொண்டு போய் வைக்கப்பட்டிருக்கு நாங்கள் சொல்கிறாங்க. இப்போ என்ன நடந்துச்சு, அந்த ஊர் அந்த இடமே அழிக்கப்பட்டுட்டு தோட்டத்தை காணும். இவன் சொல்லாங்க, இன்னால் அவ்வாலும் நாங்கள் வழி தவறிட்டோமோ தெரியா, தோட்டத்தை காணும், நாங்கள் வேற எங்கேயோ வந்துட்டோமோ தெரியாண்டு. அவங்க சொன்ன, இல்லை பல் நஹ்னு மஹ்ரூமூன், வழி தவறல், நாங்கள் சரியாக தான் வந்திருக்கிறோம், ஆனால் நாங்கள் எங்களுக்குள்ள தோட்டத்தை நாங்கள் இழந்துட்டோம். அப்போ ஒருத்தர் சொன்னார், கால அவுசத்துஹும் அலம் மக்குல்லக்கும் லவ்லா துஸபிஹூன். நான் உங்கள்கிட்ட சொல்லலையா, நடுவில் அவர் சொன்னார். 2வது மகன் சொன்னார், நான் உங்கள்கிட்ட சொல்லலையா, நீங்கள் சுபஹானல்லான்னு சொல்லியிருக்க கூடாதா? இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி எழுதுறாங்க, அந்த காலத்தில் இஸ்திஸ்னா, இன்ஷா அல்லாஹ்க்கு பதிலாக சுபஹான் அல்லான்னு சொல்லுவாங்க. அப்போ நான் உங்கள்கிட்ட சொன்னேன் தானே, நாளைக்கு போய் அறுவடை செய்யணும்னு சும்மா சொன்னீங்க, இன்ஷா அல்லா இல்லாமல் சுபஹான் அல்லா சொல்லிக்கணும். நான் சொல்லலையே அந்த நேரத்தில், நீங்கள் கேட்கலேன்னு சொன்னார். இப்போ எல்லாரும் சொல்லாங்க, காலோ சுபஹான ரப்பினா இன்னா குன்னா வாலிமீன். இப்போ எல்லாம் சொல்லாங்க, யா அல்லாஹ் நாங்கள் அநியாயம் செஞ்சு கொண்டோம், நீ தூய்மையானவன். நேரத்தோடு இன்ஷா அல்லா சொல்லலை. ஒருத்தர் போய்கொண்டிருக்கிறாரு, கையில் பொக்கெட்டில் காசி,
குதிரை வாங்க போகிறாரு. வழியில் ஒருத்தர் சந்திக்கிறார். கேட்டால் எங்கே போகிறீங்க? நான் பஜாருக்கு போகிறேன், குதிரை வாங்க. அவர் சொல்ல இன்ஷா அல்லான்னு சொல்லுங்க. அவர் சொன்ன அதுக்கு இன்ஷா அல்லா சொல்லணும். பொக்கெட்டில் காசு இருக்குது, பஜாரில் குதிரை இருக்குது, நான் அதுக்கு தான் போய்கொண்டிருக்கிறேன், குதிரை வாங்கிட்டு இன்ஷா அல்லான்னு இருக்குண்டேன். சொன்ன இன்ஷா அல்லா சொல்லுங்கன்னு நான் கேட்கல. போனார். பஜாரில் குதிரை பார்த்து கொண்டிருக்கல, பொக்கெட் அடிச்சுன்னு போயிட்டானுங்க. இப்போ குதிரை வாங்க பார்க்கல, பொக்கெட்டில் பார்த்தா காசு இல்லை. இப்போ எப்படி வாங்குறது? திரும்ப வராரு. வழியில் சந்திக்கிறார். அவரே சந்திச்சார். என்ன செய்தி, குதிரை வாங்கிட்டீங்களா? இல்லை, இன்ஷா அல்லா குதிரை வாங்க போனேன், இன்ஷா அல்லா குதிரையும் பார்த்துட்டேன், இன்ஷா அல்லா காசு கொடுக்க பார்த்தேன், இன்ஷா அல்லா பொக்கெட்டை பார்த்தேன், இன்ஷா அல்லா காசை காணும். இப்போ வார்த்தைக்கு வார்த்தை இன்ஷா அல்லா, நேரத்தோட ஒரு இன்ஷா அல்லா சொல்ல வேண்டியதானே? அந்த நேரம் இன்ஷா அல்லா இல்லை, வரல, சொல்ல தேவையில்லை நினைச்சான். இப்போ எல்லாம் ஒவ்வொன்றுக்கும் சொல்ல வைக்கிறான், பிரயோஜனம் இல்லை சகோதரர்கள். இதே மாதிரி இவங்க சொல்லலாம், காலு சுபஹான ரப்பினா, யாலா நீ தூய்மையானவன், இன்னா குனால் வாலிமீன் ஃபாக்பல பாதுஹும் லா பாதின் யதலாவமுன். இப்போ ஒருத்தர் பழிச்சுக்கொள்ள ஆரம்பிச்சாங்க. ஒன்னால தான், நீ தான் இந்த ஐடியாவை சொன்னாய், அவன் நீ தான் ஐடியாவை சொன்னாய், சரி நான் சொன்ன நீ எதுக்கு கேட்டாய், இப்படி ஒவ்வொருத்தனை பழிச்சுக்கொள்ள தொடங்கினாங்க. அதுக்கு பிறகு முடிவு எடுத்து இஸ்திக்ஃபார் செஞ்சாங்க. காலு ரப்பனா இன்னா குன்னா தாகீன், யா அல்லாஹ் நாங்கள் எல்லை மீறிட்டோம், முறை தவறிட்டோம், யா அல்லாஹ் எங்களை மன்னிச்சிடுன்னு தௌபா செஞ்சாங்க. அஸா ரப்புனா அய்யுப்திலனா கைர மின்ஹா இன்னா இலா ரப்பினா ராகிபூன் கதாலிக்கல் அஸாப் வலா அஸாபுல் ஆখিরাতি அக்பர் லவ் கானு யஅலமூன். அப்போ அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் விரும்பினால் நாங்கள் தௌபா செய்து அல்லாஹ்ட்ட மீளுகிறோம், அல்லாஹ் விரும்பினால் இதை விட சிறந்த தோட்டத்தை எல்லாம் தருவான். உண்மையான தௌபா செஞ்சாங்க. அல்லாஹ் தஆலா இதில் சிறந்த ஒரு தோட்டத்தை கொடுத்தான். அதனுடைய பேர் ஹயவான் என்று தோட்டம் உண்டு அல்லாஹ் கொடுத்தான். திராட்சை தோட்டங்கள். இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி எழுதுறாங்க, திராட்சை கொலை உண்டு ஒரு கோவேறு கழுதை சுமக்கிற அளவுக்கு பெரிய கொலையாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு பரக்கத்தானது அல்லாஹ் கொடுத்தான். இன்னொரு வாயத்தில் ஒரு கருப்பு மனிதர், அதாவது ஒரு நீக்ரோ அடிமையோட உயரத்துக்கு ஒரு திராட்சை கொலை வந்துச்சு. அந்த அளவுக்கு எல்லாம் பரக்கத்தாக கொடுத்தான் தௌபா செஞ்சு மீண்டத்தால். சகோதரி பெரிய என்ன சொல்ல வாரண்டா, யகீன் பிழைச்சதுனால இழந்தாங்க, ஆனால் திரும்ப அல்லாஹ் மீது தௌபா செஞ்சு அங்கே மீண்டத்தினால கிடைச்சது. நிறைய மக்கள் இழந்துடுறாங்க. யகீன் பிழைக்கிறதுனால அல்லாஹ்வோட உதவி இழக்கிறாங்க. யகீன் சீராகும் பொழுது அல்லாஹ்வோட உதவி வருது. இன்றைக்கு எங்களுடைய பிளான்கள் பெரிய பெரிய பிளான்களை போடுறோம். துனியாவோட வாழ்க்கையில் வெற்றி அடைகிறதுக்காக வேண்டி, துனியாவில் முன்னேறத்துக்காக வேண்டி மார்க்கத்துக்கு கொடுக்க நேரம் இல்லை, தீனுக்கு நேரம் கொடுக்க டைம் இல்லை. எப்போ பார்த்தாலும் பிஸி, எப்போ பார்த்தாலும் தொழில், எப்போ பார்த்தாலும் குடும்பம், மனைவி மக்கள் என்று பிஸி. எதுக்குன்னு கேட்டால் கொஞ்சம் காலத்துக்கு கஷ்டப்படுவோம், அதுக்கு பிறகு ரெஸ்ட் எடுப்போம், அதுக்கு பிறகு நிம்மதியாக இருப்போம். சகோதர பெரியார்களே, இன்றைக்கி எத்தனை மக்களை பார்த்தோம், இப்படி வாழ்ந்தவங்க பிளான் போட்டுக்கொண்டே இருக்கும்போது மௌத்தாயிட்டாங்க. அந்த பிளான் அடையிறதுக்கு போய்கொண்டிருக்கும் பொழுதே மௌத்தாயிடுறாங்க. இருந்த வாழ்க்கை அனுபவிக்கவும் இல்லை, எதை எதிர்பார்த்து போனாங்களோ அதையும் அவங்க அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி மௌத்தாகிடுறாங்க. நடந்து போகிற ஆசைப்படுறாரு, சைக்கிளில் போகிற மாதிரி நான் இருக்கணும். அவன் சைக்கிளில் போகிறவன் பார்க்குறான், நான் என்னை கிடைச்சே பாக்கியம்டல்ல. அவர் பார்க்குறார் மோட்டர் பைக்கில் போகிறவனை பார்க்குறாரு, ஸ்கூட்டரை போகிறவன் பஜாஜை பார்க்குறாரு, அதுக்கு மேலே உள்ளதை பார்க்குறாரு, அவர் பார்க்குறாரு காரில் போகிறவனை, காரில் போகிறவன் ஃபஜ்ரோவில் போகிறவனை, ஒவ்வொருத்தருண்ட மேலெண்ணங்களே இருந்து கொண்டு வாழ நினச்சி கொண்டே இருந்து மௌத்தாகிடுறாங்க. அவனை மாதிரி குடிசலிக்கிறவர், கல்லூட்டிக்கிறவர், மாடி வீடு, இப்படியே போய்கொண்டிருக்குது. அடையிறதுக்கு முந்தி மௌத்து வர்றது. சகோதரே பெரியார்களே, இன்றைக்கி எல்லாம் எங்களுக்கு எதை தந்திருக்கிறானோ அதை நாங்கள் நிம்மதியாக அனுபவிக்கணும். அதை தீனின்படி வாழ்ந்தோன்னா நிம்மதி நிச்சயமாக இருக்குது. அதை விட்டு போட்டு பேராசை பிளானில் போய்கொண்டிருக்கிறோம், பிளான் பண்ணிக்கொண்டு கடைசிக்கு அடையிறதில்லை. சின்ன ஒரு சம்பவத்தோடு நான் முடிச்சுக்கிறேன். ஒருத்தர் ஆத்தோரத்தில் சாய்ந்து கொண்டு காலுக்கு மேலே கால் போட்டுக்கொண்டு அப்படியே ஹாயாக இருந்து கொண்டு தூண்டில் போட்டு மீன் பிடிச்சி கொண்டு இருந்தார். இப்பத்தர் வாராரு, வந்து கேட்குறாரு, என்ன செய்கிறீங்க? மீன் பிடிக்கிறேன். அவர் சொல்லாரு, இப்படி நீங்கள் தூண்டில் போட்டு எத்தனை மீன் வரப்போகுது? சொன்னார், 3-4 மீன் எனக்கு கிடைக்கிது. 1 சாப்பிடுகிறோம், மற்ற 2-3 விற்கிறோம், கையில் காசு போதும். அவர் சொன்னால், நான் உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று சொல்கிறேன். என்ன? நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு வலையொண்டு வாங்க. இன்றைக்கு உலகத்தில் ஃப்ரீயாக கிடைக்கிற ஐடியா தான். சும்மா சொல்லுவாங்க, நினச்சவங்களாம் ஐடியா கொடுப்பாங்க. இப்படி செய், இதை முன்னேறத்துக்கு ஐடியா சொல்லுவாங்க. வலையொண்டு வாங்கோ, வாங்கி வலையை போட்டு மீன் பிடிங்கோ. ஒரு 10-20 மீன் மாட்டினால் 1-2 சாப்பிடுங்க, மற்ற வீங்க காசு மிஞ்சினால்
கொஞ்ச நாளில் காசு சேர்ந்ததுக்கு ஒரு போட்டை வாங்குங்க. போட்டை வாங்கி கொஞ்சம் தூரம் போய் மீன் பிடிங்க, எனக்கு கூடுதலாக மீன் கிடைக்கும். பிடிச்சு காசு மிஞ்சும் உங்களுக்கு. மிஞ்சினத்துக்கு பிறகு ஒரு 4-5 போட்டை வாங்கி போடுங்க. போட்டு கூடுதலாக மீன் பிடிப்பீங்க. இப்போ காசு மிஞ்சும். அதுக்கு பிறகு ஒரு ஷிப் ஒன்று வாங்க. ஷிப் வாங்கி ஆழ்கடலுக்கு போங்க. தூரத்துக்கு போய் மீன் பிடிங்க. நிறைய மீன் பிடிக்கலும். பிடிச்சால் ஒரு 4-5 ஷிப் வாங்குகிற காசு கிடைச்சிடும். ஷிப் வேலை வாங்கி போட்டு நீங்கள் வீட்டில் காலுக்கு மேலே கால் போட்டு ரெஸ்ட் எடுங்கண்டு. அவன் சொன்ன மடையா, நான் இப்போ என்ன செஞ்சு கொண்டிருக்கிறேன், நான் இப்போ காலுக்கு மேலே கால் போட்டுக்கொண்டு ஹாயா படுத்துக்கொண்டு தூண்டில் போட்டு நிற்கிறேன். நீ சொல்கிற ஐடியா எப்படி? வலையை வாங்கி, போட்டை வாங்கி, ஷிப்பை வாங்கி, ஆழ்கடலுக்கு போ, அதுக்கு பிறகு ஹாயா இருக்க சொல்ல நான் அந்த ஹாய் இப்போ இருந்து கொண்டிருக்கிறேன். நீ சொல்கிற ஹாய் எனக்கு கிடைக்குமான்னு தெரியாது. கடலில் போய் நாங்கள் அழிஞ்சிட்டேன்டா. சகோதர பெரியார்களை, இதுதான் மனிதன்ற நிலைமை. இருக்கக்கூடிய நிம்மதியை துன்யா காசி என பேராசையினால் மனிதன் அழிஞ்சு போகிறாங்க. இருக்கக்கூடிய துன்யாவில் தீனை சேர்த்து கொள்வோம் என்று சொன்னால் நிம்மதியான சந்தோஷம் நம்ம வாழ்க்கையில் இதில் வச்சிருக்கிறான். அதை நாங்கள் அடையிறதுக்கு முயற்சி செய்யணும். எங்கள் எல்லாற்றும் இது கையில் இருக்குது. எங்கள்கிட்ட இருக்கக்கூடியது எந்த நிலைமையில் வச்சிருந்தாலும் கஞ்சி குடிக்கிறவருக்கு நிம்மதி இருக்குது தீனோடு இருந்தார் என்றால். சோறும் கருவாடும் சாப்பிட்றவர் அவருக்கும் நிம்மதி எல்லாம் வச்சுருக்கான் தீன் இருந்தேன்னு சொன்னால். இல்லை என்று சொன்னாலும் மாட மாளிகையில் இருந்தாலும் அவனுக்கு நிம்மதி கிடையாது. எல்லாருக்கும் தெரியும் முல்லா நசுருத்தீன். அவற்றொருத்தர் வந்து சொன்னார், முல்லா எனக்கு நிம்மதி இல்லை, ஐடியா சொல்லுங்க, எங்களோட வீடு சரியான சிறுசி நெருக்கடியாக இருக்குது. அவர் சொன்னார், அப்படியா, சரி யார் யார் இருக்கிறீங்க? நான், என் வைஃபோட உம்மா, 2-3 பிள்ளைகள், 3 பிள்ளைகள், எல்லாம் 6 பேர். வீட்டில் நெருக்கடி. சரி, நீங்கள் தான் ஒரு ஐடியாவுன்னு சொல்லணும். அப்போ சொன்னார், சரி உங்கள்கிட்ட ஏதாவது உயிரினங்கள் இருக்குதா, வளர்க்குற பெட்ஸ் ஏதாவது வளர்ப்பு பிராணிகள் இருக்குதான்னு கேட்டார். 10 கோழி குஞ்சு அளிக்கன்னு சொன்னார். அந்த 10 கோழி குஞ்சு வீட்டுக்குள்ளே கொண்டு வாங்கன்னு சொன்னார். இவர் பார்த்தாரு, சரி ஐடியா தானே சொல்கிறாரு. 10 கோழி குஞ்சு வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டார். ஏற்கனவே 6 பேர் கஷ்டம். 10 கோழி குஞ்சு வந்தது பிறகு இன்னும் நெருக்கடி ஆகிட்டுது. இப்போ ஆளுக்கு சரியான கவலை. முல்லா ஐடியா தந்தார், வீட்டில் நிம்மதியாக இருக்குன்னு சொல்லி. இதை பார்த்தா இன்னும் பிரச்சனை கூடிட்டுது. திரும்ப முல்லாட்டே போனார். முல்லா நசுருதீன், நீங்கள் சொன்னதை கேட்டு நான் வீட்டுக்குள்ளால 10 கோழி குஞ்சுகளை கொண்டு வந்துட்டேன். இப்போ கோழி குஞ்சு அங்காளிங்கால ஓடுது. ஏற்கனவே நெருக்கடி, இப்போ இன்னும் நெருக்கடி ஆகிட்டது. வழி சொல்லுங்கன்னு சொல்லுங்க கேட்டால் நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்களே. வழிதான் நான் சொல்லிக்கிறேன். சரி உங்களோட வீட்டில் வேறு ஏதாவது மிருகங்கள் இருக்குதான்னு கேட்டார். சொன்னார், ஒரு ஆட்டுக்குட்டி இருக்குதுண்டி, அதையும் கொண்டு வீட்டுக்குள்ளே கட்டுங்கன்னு சொன்னார். ஏற்கனவே 6 பேர் உள்ள இடம் நெருக்கடின்னு சொன்னவர் இப்போ 10 கோழி குஞ்சை வீட்டை கொண்டு வந்தது. இப்போ ஆட்டை கொண்டு சொல்கிறாரு. சரி எப்படியாதுன்னு கேட்ட, செஞ்சு பாருங்களேன்னு சொன்னார். கொண்டு வந்தார். இன்னும் நெருக்கடி கூடிட்டுது, இன்னும் நெருக்கடி ஆகிட்டுது. இப்போ வந்து சொன்னார், முல்லா இப்போ பெரிய பிரச்சனை. ஏற்கனவே நாங்கள் 6 பேர், இப்போ 10 கோழி குட்டி, இப்போ வேற ஆடு வேறு உள்ளுக்கும். அவர் சொன்னார், இருங்க வேற ஏதாவது மிருகம் வைக்கதான்னு கேட்டார். சொன்னார், கழுதை வண்டிக்குது, அதையும் கொண்டு வந்து உள்ளு கட்டுங்கன்னு சொன்னார். வேறு பார்த்தாது. சரி எப்படி, சரி செஞ்சு பாருங்க, ஐடியா பழிக்குன்னு சொன்னார். இவருக்கு பிரச்சனை நீங்கணும். சரி செல்லதெல்லாம் செஞ்சு பார்ப்போன்னு சொல்லி அந்த கழுதையும் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டார். வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தால் இப்போ திரும்ப வாழும் இடம் இல்லை. 6 பேர், கோழி குஞ்சு 10, ஆட்டுக்குட்டி, இப்போ கழுதை வேற. இப்போ அடுத்த நாள் ஃபெடப் ஆகி வெறுத்து போய் வாராரு. முல்லா நீங்கள் சொன்ன ஐடியாவெல்லாம் கேட்டு இதெல்லாம் கொண்டு வந்து இப்போ வீட்டில் திரும்ப வாழும் இடம் இல்லாண்டு. இப்போ சொன்னார், முல்லா நீங்கள் போய் 10 கோழி குஞ்சையும் வெளியே கொண்டு போங்க, ஆட்டையும் வெளியே கொண்டு போங்க, கழுதையும் வெளியே கொண்டு போங்க. இப்போ பாருங்கள் வீடு எப்படி இருக்கேன். அவர் போய் என்ன செஞ்சார், அப்படியே செஞ்சார். செஞ்சுட்டு வந்து சொல்லார், மாஷால் இப்போ வீட்டில் நிறைய இடம் இருக்குது. இப்போ வீட்டில் நிறைய இடம் இருக்குதுண்டி. சகோதர பெரிய இதே இடம் முந்தி மீந்திச்சு தான். கோழி குஞ்சு வந்து, ஆடு வந்து, கழுதை வந்து நெருக்கடி உண்டாகி இப்போ இந்த நெருக்கடி போயிருக்குது. இந்த நிம்மதி எல்லாட்டும் இருக்குது, ஒவ்வொருத்தட்டும் இருக்குது. பேராசை என்பது தான் தடையாக இருக்குது. இதை விட மேலுள்ளவங்களை பார்க்கறது நான் அப்படி ஆகணும். ரசூலா சொன்னாங்க, துனியாவில் மேலுள்ளவங்களை பார்க்காதீங்க, உங்களுக்கு கீழுள்ளவங்களை பாருங்க. தீனில் கீழுள்ளவங்களை பார்க்காதீங்க, மேலுள்ளவங்களை பாருங்க. நாங்கள் திருப்பி மாற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். நான் ஜும்மாவாலும் தொழுகிறேன்னு சொல்லி கொண்டிருக்கிறோம், அவன் ஜும்மாவுக்காவும் வாரில்லை. தீன்ல பின்னுக்குள்ளவங்களை பார்க்குறோம், தீனில் முன்னுக்குள்ளவங்களை பார்க்கணும். துனியாவில் குடிசை அளிக்கிறவரை பார்க்கணும். நான் அல்ஹம்துலில்லாஹ் கல் விட்டுலிக்கிறேன்.
இப்படி வந்துட்டு அல்லாஹ்வுடைய நியமத்துக்கு ஷுக்ர் செய்வாங்க. இதை விளங்குறதுக்கு பேர் தான் தீன் சகோதரர்களே. விளங்குறது கஷ்டம், அடையிறது லேசி. விளங்குறதுக்கு லேசான ஒரு வழி அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா தந்திக்கிறான். அதான் தீனுடைய உழைப்பு, தப்லீகுடைய உழைப்பு. இந்த பாதையில் நாங்கள் அல்லாஹுக்காண்டு வெளியாகும் பொழுது அல்லாஹு தஆலா எனக்கு தீனுடைய சரியான விளக்கத்தை அல்லாஹ் தருவான். எது சரின்னு வழங்கும். இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கி வடை விற்கிறவங்க கூட இன்றைக்கி மாஷாஅல்லாஹ் இந்த உழைப்பில் ஈடுபடுறாங்க. வருஷம் 4 மாதம் போகிறாங்க, வெளிநாடுகளுக்கு போகிறாங்க. சாதாரண கூலி வேலை செய்யக்கூடியவங்க நிம்மதியாக இருக்கிறாங்க. மாடி வீட்டில் இருக்கிறவனுக்கு நிம்மதி இல்லை. ஜப்பான் எல்லாருக்கும் தெரியும், டெக்னாலஜியில் நம்பர் 1 நாடு. அன்றைக்கு உலகத்தில் நம்பர் 1 தற்கொலை செய்யப்படக்கூடிய நாடு ஜப்பான். 33,000 பேர் எவரேஜ் ஒவ்வொரு வருஷம் தற்கொலை செஞ்சு கொள்கிறாங்க. 33,000 சாதாரண கணக்கில் சகோதரர்களே. என்ன காரணம்? எல்லாம் இருக்கு, நிம்மதி இல்லை. ஏன் அவங்க போகிற வழி நிம்மதி இழக்க வழி, நிம்மதி அடையக்கூடிய வழி கிடையாது. நிம்மதி எல்லாம் தீனை வச்சுக்கிறான். அதை அடையிறதுக்கு தான் முயற்சி செய்யணும். தயாராகும் இன்ஷா அல்லாஹ். அவசரமாக சொல்லுங்கள், ஒரு 4 மாதங்கள் அல்லாஹுடைய பாதையில் கொடுத்து நாங்கள் கொஞ்சம் பாடுபடுவோண்டா அல்லாஹு தஆலா நிம்மதியான வழியை காட்டுவான், சந்தோஷமான வழியை காட்டுவான், யகீன் அல்லாஹ் தருவான். எங்கள் ஈமான் உறுதியாகும். அது பாடுபடாமல் முயற்சி செய்யாமல் வெளியாகாமல் அடையவே முடியாது. சொல்லுங்கள், யார் தயார் இன்ஷா அல்லாஹ்? 4 மாதங்கள் அவசரமாக போகிறது சொல்லுங்கள்.